விவேஸ் அனைவருக்கு வணக்கம். இன்றைக்கு ஆடிட்டர் உமாவோட ஒரு முக்கியமான செய்தியை பற்றி பேசுவோம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். அதாவதுமா, இன்றைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கிற செய்தி, மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா. மகிழ்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விழா, ஒரு துக்ககரமான விழா மாதிரி எல்லா இடத்துலையும் பேசிக்கிறாங்க. காரணம், மனோன்மணியம் பட்டமளிப்பு விழாவில் முதல்ல வந்தே மாதரம், அடுத்து தேசிய கீதம், அதற்கு அடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரூலால் இன்றைக்கு தமிழகமே கொதிச்சிட்ருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, அதன் பிறகு தான் தேசிய கீதம், வந்தே மாதரம்லாம் பாடுவாங்க. இது வரைக்கும் வந்தே மாதரம் பாடுனதே இல்லை. இருந்தாலும் மத்திய அரசு சட்டன்றதால இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதை மத்திய அரசும் காதில் வாங்கிக்கல. மத்திய அரசின் கீழ் பணியாற்றுற அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? அரசு சொல்கிறது தானே அவங்க கேட்டாகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட நான் பங்கேற்க மாட்டேன்னு போயிட்டார். இப்படியாப்பட்ட ஒரு குளறுபடியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. மக்களும் மேம்போக்காக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. இதை எல்லோரும் தங்களுடைய எதிர்ப்பை மத்திய அரசுக்கு சோஷியல் மீடியா மூலம் தெரிவிக்கணும். இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு தமிழுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், அடுத்தது தான் மற்றதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை மத்திய அரசுக்கு ஸ்ட்ராங்காக காட்டணும். ஏன்னா மத்திய அரசும் திருக்குறளை போற்றுது, தமிழை போற்றுது. பிரதமரும் பேசும்போதெல்லாம், வெளிநாடுகளில் பேசும்போதெல்லாம் தமிழினுடைய பெருமைகளை அங்கங்கே சொல்கிறாரு. இப்போ எல்லா இடத்துலையும் அவர் பேசும்போது தமிழ் பெருமையை பற்றி, திருக்குறளை பற்றிலாம் பேசுகிறாரு. தமிழுக்கும் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த விஷயத்தில் அடமண்டாக இருக்கணும் மத்திய அரசு? ஏற்கனவே காக்ரோச் பார்ட்டி நடத்தின போராட்டத்தில், நீட்டு போராட்டத்தில் மந்திரி பதவியை விட்டு போகணும்னு சொல்லி அவர் தர்மேந்திர பிரதானம் பதவி விட்டு போயிட்டார். இந்த மாதிரி எல்லாம் போராட்டங்களை நடத்தினா தான் மத்திய அரசு காதில் போடுமா, அரசாங்கங்கள் காதில் போடுமா? அப்படின்னா அதை அற வழியில் தமிழ் மக்கள் எல்லாம் அரசுக்கு இதை எடுத்து காட்டணும் அப்படின்னு இன்றைக்கு பெரியவர்கள், தமிழ் சார்ந்தவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கம்மா. ஆமாம். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒன்றிய அரசு எப்போ பதவி ஏற்றுச்சோ, பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுது ஆட்சிக்கு 3வது முறையாக இருக்கிறதோ, முதல் பகுதியில் நம்மளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அவங்க மொழியை மட்டும்தான் எல்லா மாநிலத்திலையும் தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேவை ஹிந்தி அண்டு சமஸ்கிருதம் கொண்டு வரணும். இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்மளுடைய தமிழக மக்கள், தமிழ் சார்ந்த மக்கள் மட்டும் கிடையாது, இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா இனத்தை சார்ந்த மக்களும் நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சகோதரர்களாக இருக்கிறாங்க. ஆந்திராக்காரவங்களா இருந்தாலும் சரி, கன்னட மொழி பேசுகிறவங்க, எந்த மொழி பேசினாலும் தமிழகத்தில் இருக்கும்போது அவங்க எல்லாருமே சகோதர சகோதரிகளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறணும், தமிழ் மொழி உலகத்திலேயே முதல் மொழின்னு. நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த மொழியை எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹிந்தி கொண்டு வர்றது. இங்கே இன்னைக்கு தேதியில் மனோன்மணியம் அந்த சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விஷயம், இது மிகப்பெரிய அவமானமாக நான் பார்க்குறேன். அவங்க வேணுக்குமே இது செஞ்சுருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். எப்படின்னா, தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுதினவரே திரு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான். அவர் பேர் கொண்ட இந்த பல்கலைக்கழகத்தில் இவங்க இதை குறிப்பிட்டு இந்த விஷயத்தை இங்கே இப்படி தான் செய்யணும் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டு இதை நடத்தியிருக்காங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்? இது அரசு நிகழ்ச்சின்னா வெறும் தமிழக அரசு மட்டும் வரதில்லை. மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசை சார்ந்த ஆளுநர் இங்கே வராரு பட்டமளிப்பு விழாவுக்கு. 151 பேருக்கு 2 விதமாக இந்த போராட்டம் நடந்திருக்கு. ஒன்று மாணவர்கள் மத்தியில், இன்னொன்று பொதுமக்கள் மத்தியில். இந்த மாணவர்கள் மத்தியில் எப்படின்னா, அந்த பல்கலைக்கழகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 151 பேருக்கு தங்கப்பதக்கம் வழங்கும் விழா, அந்த பட்டமளிப்பு விழாவில் அவங்களுக்கு மட்டும்தான் ஆளுநர் தன் கையால்
இதை பட்டமளிப்பு கொடுப்பாரு, மித்தவங்களுக்குலாம் அங்கே இருக்கிற அந்த ப்ரொஃபஸரே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனே மாணவர்கள் வந்து போர்க்கொடி தூக்கிட்டாங்க. எல்லாத்துக்குமே சமமாக நடத்துங்க, அது என்ன எங்களுக்கு மட்டும் ஒரு இது மற்ற மாணவர்களுக்கு ஒரு இதுன்னு இல்லாமல் எல்லா பேருக்குமே சமமாக ஒரே மேடையில் அவரே கொடுக்கணும், இல்லாட்டா நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் போர்க்கொடி தூக்கிட்டாங்க. அதை ஒரு வழியாக சரி பண்ணி சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை 3வது இடத்திற்கு தள்ளி நம்ம தமிழ் மொழியை தமிழகத்தை இழிவுபடுத்தி இருக்கிறாங்க இந்த மத்தியில் ஆள்ற பாஜக அரசு. எப்படி நான் ஏன் இது தமிழக அரசும் சேர்ந்து தானே நடத்துறதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், தமிழக அரசும் நடத்துது. ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் வெளியேறிட்டாரு, அவர் கூட வந்த 2 தாவைக்கா எம்எல்ஏவும் வெளியேறிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தமிழக அரசு இதை எதிர்க்கிறது. ஆனால் அவங்களுடைய எதிர்ப்பு இன்னும் வலிமையாகணும், வலிமை கொண்டதாக இருக்கணும். சும்மா வந்து வெளியேறனால மட்டும் கிடையாது, அவங்க எதிர்த்து இன்னும் வலிமையாக வந்து தமிழ் மொழி தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல இருக்கணும். சர்க்குலர் மட்டும் அவங்க விடக்கூடாது, மறுபடியும் இதை நடத்தி காமிக்கணும் அப்படின்றது நமது. தமிழ் தாய் வாழ்த்தை எழுதின அவருடைய பேர் கொண்ட இந்த யூனிவர்சிட்டியில் இப்படி செஞ்சோம்னா தமிழ் மொழியை நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தா அது மிகப்பெரிய தவறு. அதனால தான் அதை தெரிஞ்சுக்கிட்ட பொதுமக்கள், இப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட பொதுமக்கள், மகளிர் அணி முதற்கொண்டு பொதுமக்கள் எல்லாருமே அங்கே நெல்லையில் வந்து பெரிய போராட்டத்தெல்லாம் அங்கங்கே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எங்கெங்கே எப்பப்போ தமிழ் மொழியை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை இந்த ஒன்றிய அரசு செய்து, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்முடைய ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்கள் திருக்குறளை எல்லா இடத்துக்கும் போய் சொன்னா கூட அது பேரளவுல இல்லை. இதுக்கு வந்துமா நம்முடைய தமிழ்நாடு வந்து இதுக்கு வந்து பலமான எதிர்ப்பை காட்டல. இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு சீமான் ஆகட்டும், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர்கள், தமிழ்நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள், பாமக தலைவர் அன்புமணி, விசிக தலைவர் திருமாவளவன், இப்படி இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு முதல்ல தமிழ், அடுத்தது தான் மற்றதெல்லாம் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு உண்ணாவிரதம் இருக்கணும். இல்லை, கண்டிப்பாக உண்ணாவிரதம் அறவழியில் போராடணும். இவங்க இந்த தலைவர்கள் இந்த கட்சிகள் எதுவுமே வந்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறதில்லை. அவங்க எல்லாமே வந்து வேறு மாதிரி செயல்களுக்கு தான், பதவிகளுக்கு தான் அவங்க வந்து ரொம்ப போட்டி போடுறாங்களே தவிர இந்த மாதிரி மத்திய அரசினுடைய செயல்களுக்கெல்லாம் அடிபணிஞ்சு போயிடுறாங்க. இதை மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி தமிழ் கவிஞர்கள், தமிழ் சான்றோர்கள், தமிழ் பற்றாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களும் தங்களுடைய போராட்டத்தை அரசுக்கு அறவழியில் எடுத்து சொல்லி அவங்களுடைய எதிர்ப்பை காட்டி மத்திய அரசை வந்து இதில் பணிய வைக்கணும். நமக்கு பணிய வைக்கணுங்கிறது இல்லை, அவங்களுக்கு உணர்த்தணும். அந்தந்த மாநில மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக பண்ணணும். ஸோ இன்றைக்கு வந்து இந்த ஒரு செயல் தமிழர்களை அவமானப்படுத்தக்கூடியதாக தான் இது. ஏற்கனவே வந்து தமிழக அரசு பதவியேற்பு விழாக்கள்லாம் இது நடந்துருச்சு, அதை அவங்க பண்ணிட்டாங்கன்ட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகாவது இந்த மாதிரி செயல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோன்னு இவங்க ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். இவங்க அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து, இல்லை தமிழ்நாட்டில் வந்து இதனால் பெரிய பிரச்சனை வந்துடும், நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லியிருக்கணும் மத்திய அரசு. இது மட்டும் கிடையாது, இதோட சேர்த்து நம்ம இன்னொரு இதையும் சொல்லுவோம். இப்போ தமிழக மண்ணுனா தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கணும், ஆந்திரா மண்ணுனா அங்கே இருக்கிற தெலுங்கு மொழிக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அந்த ஊருக்குரிய அந்த ஒரு பாடலை, மொழிக்குரிய பாடலை பாடிவிட்டு தான், அந்த தெய்வத்துக்குரிய பாடலை பாடிவிட்டு தான் நீங்கள் வந்து தேசிய அளவில் நீங்கள் மித்த விஷயங்களை வச்சுக்கணும். அதுதான் நடைமுறை சரியானதாக இருக்கும். இது நீங்கள் சென்ட்ரல், அதாவது ஒன்றிய அரசு செய்கிற நிகழ்ச்சிகளில் ஒன்றிய அரசின் அதனுடைய வழிமுறைகளில் செய்கிறத பற்றி இங்கே யாரும் கேள்வி கேட்கல. ஆனால் தமிழகத்தில் நீங்கள் வரும்போது அதுக்குரிய அந்த மொழிக்குரிய மரியாதை நீங்கள் இல்லைம்மா. தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு விழாவோ எந்த விழாவாக இருந்தாலும் அதை முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அடுத்தது தான் மற்ற வாழ்த்துக்கள். இதுதான் எல்லா மாநிலத்துக்கும் அந்தந்த மொழிக்குரிய மரியாதையை நீங்க கொடுத்துதான் ஆகணும், அங்கீகாரம் செய்துதான் ஆகணும். அந்த மொழியை நீங்க வந்து அந்த ஸ்கெடியூல்ல வைக்கிறீங்களோ இல்லையோ அது 2வது பட்சம்தான். நீங்க திருக்குறளை உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிற இந்த நாட்டில் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இதை முதல் அஜெண்டாவா வைக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ் தான் முதல். அதனால் தமிழ்நாட்டில் எந்த விழாவாக இருந்தாலும்
அதில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். வைக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ரயில்வே ஸ்டேஷன்லலாம் வந்து தமிழில் எழுதிட்டு அப்புறம் ஆங்கிலத்தில் எழுதிட்டு அதுக்கு கீழே வேணால் ஹிந்தியில் எழுதுங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் ஹிந்திக்கு வந்து இது எங்களுக்கு ஹிந்தியே தேவையில்லை. இங்கே யார் ஹிந்தி படிக்க போகிறா? எல்லா ஹிந்திக்காரங்களும் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்கங்கிறதுக்காக இங்கே நீங்கள் ஹிந்தியை கொண்டு வர்றது தவறான ஒரு செயல். எல்லா ஹிந்திக்காரங்களும் இங்கே வந்து எங்கே வேலை பார்க்குறாங்க? நீங்கள் இப்போலாம் வந்து தமிழ்நாடே இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்திக்காரர்களினுடைய மாநிலம் ஆகிடும். ஏன்னா எல்லா இடத்துலையும் சொத்துக்கள்லாம் அவங்க தான் வாங்கி போட்டு குவிச்சிட்டு இருக்காங்க. தமிழர்கள் எல்லாம் வந்து பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கான், தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. இது வந்து தமிழ் நல்லா சாகும்னா இப்படி சாகிறத வந்து சொல்ல அதை வந்து மத்திய அரசால் செத்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தணும். அனைத்து தமிழர்களும் உலக தமிழர்களும் இதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும். மத்திய அரசு உடனடியாக இந்த மாதிரியான மக்களின் மொழி உணர்வுகளில் விளையாடக்கூடாது. நிச்சயமா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.